Taste the Daily. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியாத நிலையில் கள்ளக்குறிச்சியில் அதிமுக நிர்வாகிகளின் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் யார் அந்த சார் என்பது இன்னும் தெரியாத நிலையே உள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி கள்ளக்குறிச்சியில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர்கள் அதிமுக நிர்வாகிகளின் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் ஒட்டப்பட்டது. அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர்களை மாவட்ட செயலாளர் குமரகுரு இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் ஒட்டினார். மாநில அளவில் நடைபெறும் கால்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ள 20க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு வழங்கினார். சின்னசேலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாநில அளவில் நடைபெறும் கால்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. குடியிருப்பு பகுதிகளிலும் பனிமூட்டம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். மேலும் ஊத்தங்கரை வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் பகல் நேரத்திலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். விடியா திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் வரும் 22ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வேலூரில் கதிர் ஆனந்தின் வீடு மற்றும் அவரது கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனை துரைமுருகன் டெல்லி சென்ற பின் 44 மணி நேரத்திற்கு பின்னர் முடிவடைந்தது. தொடர்ந்து 2ஆம் முறையாக கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் நடந்த சோதனையில் பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கதிர் ஆனந்த் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.